ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சிக்கனு, மட்டனு, மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தின நாளே வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? அடுத்த நாள் நம்ம குழம்பு அல்லது ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம என்ன தான் இதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உருகி சிக்கன் தனித்தனி பீஸாக கிடைக்கிறதுக்கு மணிக்கணக்காக ஆகுங்க. ஆனால் நம்ம அவசரமாக சமையல் பண்ணுறப்ப நமக்கு வெயிட் பண்ண முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ஃப்ரீஸாக இருக்கிற நான்வெஜ்ஜை எப்படி டக்குன்னு ஈஸியாக நிமிஷத்தில் சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இந்த உப்பு நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஐஸை நல்லா மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரீஸாக இருக்கிற சிக்கனை உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகுதுங்க. 5 நிமிஷத்துலேயே எனக்கு இந்த சிக்கன் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஃப்ரீஸாக இருக்கிற ஐஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி சிக்கன் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுது. இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட டைமும் சேவ் ஆகுங்க. டக்குன்னு நம்ம எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திடலாம். இனி நம்ம மணிக்கணக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இது போல் நீங்கள் நான்வெஜ் எதுலனாலும் ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அரிசிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வாங்கி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? நாளாக பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வண்டு புழுலாம் வர ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி பூச்சி புழுலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருள் தாங்க தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா? அதுதான் சேர்க்க போகிறோங்க. ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம நல்லா டைட்டாக மடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் மடித்து எடுத்துக்கங்க. மடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக நம்ம போட்டு விட்டுறலாங்க. ரப்பர் பேண்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நூல் வச்சு கூட கட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அதுக்குள்ளே இந்த மாதிரி புகுத்து வைங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசியை வச்சு கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பார்க்குற வேலையில் ஃபேன் க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதை எப்படி இந்த மாதிரி தூக்கி போடுற வாட்டர் பாட்டிலை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுக்கணுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலும் ஒரு ஸ்கெட்சும் தேவைப்படுங்க. ஸ்கெட்சுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு நம்ம 15 சென்டிமீட்டர் லென்த்தும் வித்து 5 சென்டிமீட்டரும் எடுக்க போகிறோங்க. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபேனில் இருக்கிற பிளேடு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 15 சென்டிமீட்டருக்கு பதிலாக நீங்கள் ஒரு 18-19 சென்டிமீட்டர் லென்த்தும் வித்து 5 சென்டிமீட்டருக்கு பதிலாக 8 அல்லது 9 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 15 சென்டிமீட்டர் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் வித்தும் மார்க் பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி வச்சுட்டு இதோட ஆப்போசிட் சைடு இருக்குது பாருங்கள். இதுக்கு பின்னாடியும் நம்ம 15 சென்டிமீட்டர் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் வித்தும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், இது போல் நம்ம வந்து வாட்டர் பாட்டிலோட முன் பக்கமும் பின் பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கத்தியை வந்து நல்ல நெருப்பில் காட்டி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை நல்லா நெருப்பில் காட்டி சூடு பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து முன் பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே போல் நீங்கள் பின் பக்கத்துலேயும் கத்தியை நல்லா நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த பாட்டிலில் நம்ம 2 சைடும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட சென்டரில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வந்து காட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கட்டை விரல் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இது போல் ஒரு துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி அல்லது பனியன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துணியை வந்து நம்ம ஒரு சிசரை வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் நம்ம வந்து நல்லா டைட்டாக மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. 2 துணியும் நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம மடித்து எடுத்த 2 துணியில் ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி அந்த பாட்டிலில் உள்ளுக்குள்ளே கேப் இருக்குது பாருங்கள், அது வழியாக அந்த பாட்டிலோடு சேர்த்து இந்த துணியை வந்து நல்லா டைட்டாக உள்ளுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஊசி நூல் வந்து கொஞ்சம் ஹைட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த துணியில் வந்து அந்த வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து நம்ம நல்லா டைட்டாக இது போல் நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நூலை வச்சு நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துட்டு எண்டில் வந்து இது போல் நீங்கள் வந்து 2லேருந்து 3 முடிச்சு போட்டு விட்டுருங்க. மீதி இருக்கிற நூலை வந்து சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் துணியை வச்சுட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து நூலை வச்சு சுற்றி எடுத்து 2லேருந்து 3 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு இது வந்து இப்படி தான் இருக்குங்க. சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு குச்சி தேவைப்படுங்க. நான் வந்து மாப்பில் இருக்கிற குச்சி இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்திருக்கேன். இந்த குச்சை வந்து நம்ம வந்து சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, கட்டை விரல் போகிற அளவுக்கு ஒரு சைஸ் வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஓட்டை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மாப்போட குச்சை வந்து சொருகி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேனை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அந்த ஃபேனில் இருக்கிற பிளேடு இருக்குது பாருங்கள், அதோட எண்டில் வந்து இந்த மாதிரி கீழே நின்றுட்டே நம்ம வந்து ஈஸியாக உள்ளுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ண முடியுங்க. ஃபேனில் எவ்வளோ தூசி இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப அந்த தூசி எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே துணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஒட்டிட்டு வந்துருங்க. இதுக்காக நம்ம வந்து ஸ்டூல் போட்டு ஏறி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கீழே நின்னபடி டக்குன்னு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒருக்கா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளுக்குள்ளே துணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த தூசி எல்லாத்தையுமே நீங்கள் தட்டி எடுத்துட்டு ஒருக்கா நீங்கள் தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டு இன்னொருக்கா நீங்கள் வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே அந்த ஃபேனில் இருக்கிற தூசி எல்லாமே நல்லா சுத்தமாகி ஃபேன் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுங்க. நீங்கள் எப்பெல்லாம் ஃபேன் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து துணியை மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சு டைட்டாக கட்டி டக்குன்னு நம்ம வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்மளோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.